அட்டகாசமாக செம்ம டேஸ்ட் வேறு லெவலுங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு. ஸோ சூப்பராக ஆயில் வந்து கொஞ்சம் மெதக்க இருக்க பாருங்க எப்படி இருக்குது சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸு சான்ஸே இல்லை. ஸோ மார்னிங் நம்ம இது வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 1 by 1 வந்து பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்து ஸ்டைலில் பச்சை சுண்டக்காய் வத்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. நான் ஃபார்ச்சுனர் ஆயில் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம பச்சை சுண்டக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை இடித்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில்லையே பொரிச்சு எடுக்கணும். ஸோ அதனால தாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க. இப்போது இடித்து வச்சுருக்கிற பச்சை சுண்டக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தாங்க இருக்கணும். இந்த வத்த குழம்புக்குலாம் ஆயில் மிதக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுண்டக்காய் நல்லா வதங்கட்டும், பார்த்துக்கலாம். சுண்டக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். பூண்டும் சுண்டக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான், நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். முழு வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். புளி சேர்க்க போகிறதுனால கல்லுப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன், ரொம்ப கூட இல்லை. ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தாச்சு, வதக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. வெங்காயமும் வதங்கிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் எதுக்காக பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள், கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. ஸோ இந்த டைமில் தக்காளி ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. ஸோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம புளி பேஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். புளி பேஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு 1/2 கப் கொஞ்சம் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வந்து தேவைப்படுமோ, காரம் புளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுங்க. ஸோ நம்ம 1 ஸ்பூன் வந்து சேர்க்குறோம்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஏன்னா அது இன்னும் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பூண்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளியோடு வதங்கட்டும், பார்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூட வந்து எதுவும் சேர்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. வீடியோ எடுக்கிற கேமராமேன் சொதப்பிட்டார். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு தக்காளி வந்து குக் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வத்த குழம்பு மசாலா பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு மசாலா பொடி ஒரு 1.25 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு புளி பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. செம்மையாக இருக்கும். இந்த வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஃபீல் இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலா, ஸோ அதை போல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் மசாலா தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைலில் சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சட்டி ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்லேயே சூப்பராக வந்துட்டு ஆயில் மிதக்க இருக்குது பாருங்க.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டும் பாருங்கள் எப்படி வந்து சலசலன்னு கொதிச்சிட்டு இருக்குது. 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒயிட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா ஆயில் மிதக்க இருக்குது பாருங்கள் எப்படி சூப்பராக. ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ.